பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு எப்போதும் போல சந்திக்கவும் தேவனுடைய வார்த்தையை சொல்லவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இன்னும் ஒரு நல்ல தருணத்திற்காய் ஸ்தோத்திரம். ஏன்னா மனித வாழ்க்கை என்பது இன்றைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை, நேற்று இருந்தவங்க இன்றைக்கு இல்லை, நாளை என்பது நமக்கு தெரியவே தெரியாது. அதனால தான் வேதமே சொல்லுது, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாத, அன்னன்றைக்கு அதனதன் பாடுகள் போதும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் தேவனுடைய கிருபை என்று நான் சொல்ல வேண்டும். அந்த கிருபையினாலே நிலை நிற்கிற நானும் உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள இந்த நாளிலே தேவன் தந்த நல்ல தருணத்திற்காக அவரை ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படட்டும். இந்த நாளில் உங்களோடு நான் பேச வேண்டும் என்று நினைத்து ஜெபித்த காரியம் ஒன்று. ஆனால் நேற்று இரவு ஒரு அம்மையாரின் இடத்தில் கேட்டீர்கள், கோலை குறித்து அநேக காரியங்கள் வேதத்தில் இருக்கிறதாமே. ஏன்னா நாங்கள் புதுசாக இப்போ தான் ஆண்டவரை கேட்டு ஒரு 2 வருஷ காலம்தான் ரட்சிக்கப்பட்டு வருகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் குடும்பத்தில் நான் முதலாவது என் பிள்ளைகளும் இப்போ வருகிறாங்க, என் புருஷனும் வர வேண்டும். ஆகையினால அநேக காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு ஆசை உண்டு. ஆகையினால இந்த கேள்வியை ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் சின்ன பிள்ளைன்னு கூட, அப்படி இருந்தாலும் உண்மையிலே நான் ஆவிக்குரிய நிலையில் இன்னும் வளர்ச்சி அடையவில்லை. ஆகையினாலே சங்கீதக்காரன் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவர் கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லுகிறானே. இந்த கோல்ல என்னையா அப்படி விசேஷம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்க. இந்த கோலை குறித்து வேதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லுங்கள் என்று சொன்னீங்க. நிச்சயமா சொல்லணும். ஏன்னா ரோமர் 10:17 படி விசுவாசம் கேள்வியினால் தான் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் தான் வரும். ஏன்னா இந்த கோலை குறித்து அதிகமான காரியங்களை வேதத்தில் வாசிக்கிறோம். உதாரணமாய் முற்பிதாக்களில் ஒருவரான யாக்கோபு கூட சொல்லுகிறார், ஆதியாகமம் 32:9-10 அவர் என்ன சொல்லுகிறார்? தேவரீர் அடியேனுக்கு காண்பித்த தயவுக்கும் சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. அதோட நிப்பாட்டினா பரவாயில்ல. அடுத்து சொல்றாரு, வெறும் கையும் கோலுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், 2 பரிவாளங்களை உடையவனானேன் என்று சொல்றாரே. வெறும் கையும் கோலோட போய் என்னையா அப்படி ஆசீர்வாதம் இருக்கிறது, இதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்க. உங்கள் வேதத்தை எங்கே இருந்தாலும் சரி இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது மறக்கவே கூடாது. தயவு செய்து தேடி கையில் எடுத்து யாத்திரை ஆகமங்களின் புஸ்தகத்திலே 4வது அதிகாரத்திலே 20வது வசனத்தை எல்லாரும் கையில் எடுப்பீங்களா? அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் கர்த்தரில் மீட்பராய் இருக்கின்றார் தாழ்வடை கர்த்தரில் மீட்பராய் கர்த்தரில் மீட்பராய் இருக்கின்ற தாழ்வடையே கர்த்தரில் மீட்பராய் இருக்கின்ற தாழ்வடையே. அவர் புல்லுள்ளே
இடங்களில் மேய்ப்பார், கொழி நீரோடு ஊற்றினிலே. அவன் புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார், கொழி நீரோடு ஊற்றினிலே. என்னை கூட்டிக் கொள்வார், அங்கு சேர்ப்பார், அவர் காட்டிய வழி செல்லுமே. என்னை கூட்டிக் கொள்வார், அங்கு சேர்ப்பார், அவர் காட்டிய வழி செல்லுமே. கர்த்தரின் மீட்பரா இருக்கின்ற தாழ்வடையே. கர்த்தரின் மீட்பராய் இருக்கின்ற தாழ்வடையே. எதன் ஆத்துமா நிரம்பிடும் வண்ணம் அவர் அன்பில் வழி நடப்பார். எதன் ஆத்துமா நிரம்பிடும் வண்ணம் அவர் அன்பில் வழி நடப்பார். மரணம் என்னை சூழ்ந்திடும் நேரம் இயேசுவே என்னோடிருப்பார். மரணம் என்னை சூழ்ந்திடும் நேரம் இயேசுவே என்னோடிருப்பார். கர்த்தரின் மீட்பராய் இருக்கின்ற தாழ்வடையே. கர்த்தரின் மீட்பராய் இருக்கின்ற தாழ்வடையே. எதன் பகைவர்கள் கண்களின் முன்னே ஒரு பந்தியை ஏற்படுத்தி. எதன் பகைவர்கள் கண்களின் முன்னே ஒரு பந்தியை ஏற்படுத்தி. சுகதைலங்கள் கொண்டு சேர்ந்து சுகமாய அபிஷேகம் செய்வார். சுகதைலங்கள் கொண்டனை சேர்ந்து சுகமாய அபிஷேகம் செய்வார். கர்த்தரின் மீட்பராய் இருக்கின்ற தாழ்வடையே. கர்த்தரின் மீட்பராய் இருக்கின்ற தாழ்வடையே. எல்லாரும் எடுத்திருப்பீங்க. யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்பொழுது மோசே தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு. நல்ல கவனிங்க, அந்த காலத்தில் இருந்தது கழுதைன்னு சாதாரணமாக சொல்கிறோம். அந்த காலத்தில் எல்லாரும் பார்த்தீங்கன்னா கழுதை மேலே. ஏசு ராஜா பவனி போனதும் கழுதை மேலே. ஆபிரகாம் ஈசாக்க பலியிட போகும்போதும் கொண்டுட்டு போனது எதில் தான்? கழுதை. பீலையாம் அன்றைக்கு பாலாக்கு கூலி வருத்தி கூப்பிட்ட போதும் அவன் எதில் தான் போனார்? கழுதை மேலே தான். முதல் அரசனான சகுனும் எதை தேடித்தான் போனா? கழுதையை தேடித்தான் போனா. ஏன்னா கழுதை இந்த வேதத்தில் அதிகமாய் நாம் இன்னைக்கு சொல்கிறோமே, சாதாரணமாக சொல்கிறோமே கழுதைங்கிறமே, அதுக்கு எத்தனை மதிப்புன்னு தெரியுமா? அது இயேசு ராஜா போகும்போது அந்த பவனியை நாம் இன்றைக்கும் அனுசரிக்கிறோம். குருத்தோலைகளை கையில் பிடித்து கொண்டு கும்பல் கும்பலாக கூட்டம் கூட்டமாக நடந்து
ஓசன்னா ஓசன்னா என்று ஆர்ப்பரித்து சொல்லுகிறோம். அன்னைக்கு அந்த சீசர்கள் சும்மா கடந்த கழுதையை அவுத்துட்டு வர சொல்லி அதுக்கு மேலே வஸ்திரத்தை விரித்து அது நடக்கிற பாதையில் கூட இலைகள் கிளைகள் ஓலை எல்லாத்தையும் விரித்து போட்டு எருசலேமுக்கு பவனி சென்றார். எனக்கு அன்பானவர்களே, இந்த கழுதையை குறித்து நாம் அதிகமாய் வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்தில் கூட ஒரு தீர்க்கதரிசி வந்து ஆண்டவருடைய காரியத்தை சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லியிருந்தார், நீங்கள் வந்துட்டு திரும்பி போகாத, எங்கேயும் சாப்பிடக்கூடாது, நிற்கக்கூடாது, வந்த வழியாக கூட என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாதுன்னு சொன்னார். அவன் வந்த காரியத்தை சொல்லிவிட்டு போகும்போது இன்னொரு தீர்க்கதரிசி கழுதையின் மேல் சேரம் கட்டி போய் அவன் அப்பா கர்த்தர் என்ற சொன்னார், நீ வந்து சாப்பிடுனாரு. அவன் கர்த்தருடைய வார்த்தையை மீறி வந்ததுனால போகிற வழியில் என்ன செஞ்சான், செத்து கிடந்தான். கழுதை என்ன செஞ்சு உயிரோடு இருந்தது. இங்கே பார்க்கிறோம், மோசே என்ற ஒரு பக்தன் என்ன செய்கிறான், தன் மனைவி ஓகே, ஏன்னா மனைவியை விட்டுட்டு வேதம் சொல்கிறபடி புருஷன் மனைவி என்ன செய்யக்கூடாது, பிரியக்கூடாது. எல்லாத்தையும் தேவன் நல்லது நல்லது நல்லதுன்னு கண்டவர். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே மனிதன் தனியாய் இருப்பது நல்லது அல்ல, அது தேவன் கண்ட ஒரு பெரிய ரகசியம். நமக்கு அது புரியாது, குடும்பத்தோடு இருக்கும்போது தெரியாது. ஒருத்தன்ட்ட போய் மனைவி இழந்திருக்கவன்ட்ட கேளுங்க, எல்லாம் போகும். நம்ம நாட்டில் சொல்லிக் கொடுக்கும்போது சொல்லிக் கொடுப்பாங்க, தாயோடு கல்வி போகும், தந்தையோடு செல்வம் போகும், மனைவியோடு எல்லாம் போயிடும். ஒரு மனுஷனுக்கும் சரி, ஒரு பெண்ணுக்கும் சரி, ஒரு ஆண் இருந்தால் தான் பலம். அதனால தான் ஆண்டவர் அழகாக சொன்னார், அவன் தனியாக இருப்பது நல்லதல்ல என்று கண்டு அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை உண்டாக்குவேன்னு வாழ்விலே தாழ்வில கூட இருக்கிறதுல கஷ்ட நஷ்டத்தில் பங்கு வர்றதுக்கு வைத்தார். ஆனால் நம்ம அதை அப்படி தலைகீழ திருப்பிட்டோம். ஏற்ற துணைனோட கலெக்டருக்கு கலெக்டர், டாக்டருக்கு டாக்டர், ப்ரொஃபஸருக்கு ப்ரொஃபஸர், எல்லாம் அப்படி கற்றுக்கிட்டோம். இல்லை, ஆண்டவர் ஏற்றதுன்னா மனதுக்கு, அவனுடைய சூழ்நிலைக்கு, அவனுடைய குணத்துக்கு ஏற்ற துணை. அதனால தான் சாலமோனுக்கு தன் தாய் லேமுவேலுக்கு சொல்லும்போது சொல்கிறா, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார், அவள் விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அவள் இருதயம், அவளுடைய புருஷனுடைய இருதயம் அவளை என்ன செய்யும், நம்பும். அவள் சோம்பலின் அப்பத்தை புசிக்க மாட்டா, அதிகாலை இருட்டோடு எழுந்து தன் வீட்டுக்காரருக்கு படியளக்கிறாள். எனக்கு அன்பானுடைய இந்த மோசே என்ற பக்தன், கழுதை தான் அந்த காலத்தில் அடிக்கடி பயன்பட்டுருக்கு வாகனத்துக்கு. அதனால தான் சகுல் போகும்போது கூட ஒரு வார்த்தை வந்துச்சு. என்ன வார்த்தை? 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 3 நாளைக்கு முன்னே காணாமல் போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம். இன்னைக்கு அநேக நேரம் பல கழுதைகள் பல கவலையை மனதில் வச்சுக்கிட்டு தான் திண்டாடுறோம். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்ற 3 நாளைக்கு முன்னாடி காணாமல் போன கழுதையை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவைகள் அகப்பட்டது. எனக்கு அன்பானுளே, இந்த கழுதையை குறித்து நான் படிக்கும்போது ஒருத்தர் ரொம்ப அழகாக ஒரு ஜி.கே. செஸ்டர்டன் என்று ஒரு ஆங்கில கவிஞர் எழுதியிருந்தான். கழுதைக்கு ஒரு ரகசியம் இருக்கான். எல்லாரும் கழுதையை பார்த்து கழுதை கழுதைங்கிறோம், காரணமே இல்லாமல் கூட கழுதை கிடக்கு அப்படிங்கிறோம். அவர் இந்த கழுதை சொல்லிச்சான், என்னை எல்லாரும் அற்பமாக நினைக்கிறீங்க, என்னை எல்லாரும் அற்பமாக நினைக்கிறீங்க. ஒரு காலத்தில் எனக்கு இருந்த மகிமை என்ன தெரியுமா, என் கால் கூட தரையில் படக்கூடாதுன்னு என்னை நடத்தி போன அந்த நாளை நினைக்கும் போது இதெல்லாம் சாதாரணம் நினச்சான். எனக்கு அன்பானவர்களே, கழுதை என்பது நம்ம அநேக நேரம் சாதாரணமாக நினச்சிக்கிறோம். இன்றைக்கி பாருங்கள், கடை போர்டு வச்சுருப்பான். என்ன போர்டு? என்னை பார். ஒரு நாளைக்கு அதை பார்த்து அவ்வளோ வருது. அப்படி பார்த்தா நரி மூஞ்சில முடிச்சா என்ன இருக்குது? எனக்கு அன்பானவர்களே, இதெல்லாம் பழைய காலத்தில் வச்சுக்கிட்ட பழக்கங்கள். இந்த கழுதை என்றால் தமிழில் ஒரு அருமையான அர்த்தம் உண்டு, அழகிய பெண். இந்த கழுதை மேலே மோசே புறப்படுறாரு. எதுக்கு புறப்படுறாரு? ஆண்டவர் அவனை அழைத்தார். எதுக்கு அழைத்தார்? யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். எதற்கு ஆண்டவர் அவனை அழைத்தார்? பின்னும் அவர்
நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய கர்த்தர் என்று சொன்னார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். எனக்கு அன்பார்களே, என்னை நோக்கி பார்க்கிற ஒருத்தர் வெட்கப்பட மாட்டான். அவனுக்கு சரியா தெரியல, அப்போ என்ன யாரும் தெரியல, அதனால்தான் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற சொல்றார் பாருங்க, எதுக்கப்பா உன்னை பார்க்க வந்தேன், உனக்கு தரிசனமானே, உன்னை எதுக்கு இந்த இடத்துல தரிசனமாய் சந்திக்க வந்தேன் தெரியுமா? என் காரியம் ஒரு பெரிய காரியம் இருக்கிறது. என் ஜனம் அடிமைப்பட்டு கிடக்கிறது, அந்த ஜனத்தை நான் மீட்க வேண்டும், அதற்கு உன்னைத்தான் தெரிந்து கொள்ளுகிறேன். ஏன்னா ஆண்டவர் நம்ம தான் தேடுறார். என் இயேசு உன்னை தேடுகிறார், இடமுண்டு மகனே உன் உள்ளத்தில். என் இயேசு உன்னை தேடுகிறார், இடமுண்டு மகனே உன் உள்ளத்தில். இடமுண்டு மகளே உன் உள்ளத்தில். இடமுண்டு மகளே உன் உள்ளத்தில். என் இயேசு உன்னை தேடுகிறார், இடமுண்டு மகளே உன் உள்ளத்தில். கலங்கி நிற்கிற மாந்தருடைய கண்ணீரை துடைப்பதற்கு மோசேயை தேடுகிறார். என்ன சொல்றார்? எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் ஏன்னா அவர் யார்? சங்கீதம் 22:24 படி உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாதவர், அது மட்டுமில்ல அருவருக்காதவர், அது மட்டுமில்ல தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமல் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் கேட்டருளுகிற தெய்வம். இந்த மக்கள் கூப்பிடக்கூட இல்லை, ஆனால் அவருடைய உபத்திரவத்தை கண்டார். அவர் உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்தேன் என்று சொன்னார். அதான் மோசே என்ன சொன்னார்? எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டு அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர் யாரு? வேதனை அறிகிறார், இன்று விடுதலை தருகிறார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. உன் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம்,
தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. உபத்திரவத்தை காண்கிற தேவன், உபத்திரவத்தை பார்த்தேன், அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனையை அறிந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டல. என்ன சொன்னாரு? அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு தான் இறங்கின. அதுக்கு தான்ப்பா நீ தேவைன்னு அழைத்தார் அந்த மோசே. அதுக்கு தான் அவனை சாக கொண்டு போனவனை கூட காப்பாற்றி கொண்டு வந்தார். பார்வோனுடைய குமாரத்தையை வளர்த்து கொண்டு வந்தார். 40 வருஷம் ஓடி வந்து இப்போ ஒன்றும் தெரியாமல் ஆயிட்டான். கர்த்தர் திரும்ப அவனை அழைத்து பயன்படுத்த விரும்புகிறான். அப்படி பயன்படுத்தின மோசே என்ன செய்கிறாரு? கழுதை மேலே ஏறி போகிறார். என்னென்ன கொண்டு போகிறாரு? யாத்திராகமும் 4:20 அடிப்படை வசனத்துக்கு வந்துருங்க. அப்பொழுது மோசே தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் கழுதையின் மேலே ஏற்றிக்கொண்டு எகிப்து தேசத்திற்கு திரும்பினான். தேவனுடைய கோலையும் மோசே தன் கையிலே பிடித்து, ஐயா, அந்த கோலுக்கு பேர் என்னது? தேவனுடைய கோல். அதையும் கையில் பிடிச்சிட்டு போனா. இன்னைக்கு ஒரு பெரிய இடத்துல மீட்பதற்கு போகிறவன் என்னென்னத்தோடு போயிருக்கணும். அங்கே என்ன சூழ்நிலையோ தெரியாது, அங்கே எப்படிப்பட்ட மக்களோ தெரியாது, என்ன நிலம் தெரியாது. ஆனால் கழுத மேலே மனைவியும் பிள்ளைகளையும் ஏற்றிக்கிட்டு ஒரு கோலை மட்டும் கையில் பிடிச்சிக்கிட்டு ஆண்டவர் அழைப்பை ஏற்றுக்கொண்டு போகிறான் மோசே. காரணம் என்ன? அந்த கோல் தான் அவனுக்கு தேவன் கொடுத்த ஒரு பெரிய நம்பிக்கை. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. அநேகர் கேள்விகளை கேட்குறீங்க. அன்னைக்கு ஒருத்தர் கேட்டீங்க, தான் வம்சத்தை குறித்து சொல்லுங்கன்னு. கட்டாயம் சொல்கிறேன். ஆதியாகமம் 49:16-18 வரைக்கும் தான் வம்சத்துக்கு யாக்கோபு சொன்ன ஆசீர்வாதங்களை குறித்து எனக்கு விளக்கமாக சொல்லுங்க. நீங்கள் நிச்சயமாக சொல்கிறேன். ஏன்னா தான் வம்சம் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட அந்த வம்சம். யோசுவா கூட எல்லாருக்கும் பிரித்து கொடுப்போம், கடைசியாக தான் அவனுக்கு சீட்டு கொடுத்தான். ஆனால் அந்த தான் வம்சத்தில் பிறந்த ஈராம் தான் சாலமோனுக்கு ஆலயத்தை கட்டினான். இதை குறித்து உங்களுக்கு நான் பின்னாடி சொல்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குறதோடு இல்லாமல் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு தெரியுமா? இது தொடர்ந்து வரணும், இதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். அது மட்டுமல்ல, இந்த ஊழியத்தின் முதற் பங்கு தெருக்களில் பிரசங்கிப்பது, 2வது பங்கு தொலைக்காட்சி. அது மட்டுமல்ல, 2 சபையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த பார்வையற்ற மக்களை அழைத்து வரலேருந்து சாப்பிட வைக்கிறது, அவங்க கொண்டு விடுற வரைக்கும் அவங்ககிட்ட நான் எதையும் எதிர்பார்த்ததில்லை. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே கர்த்தர் ஏவினால் ஒரு உணவு கொடுக்க, இவங்களை ஆலயத்துக்கு அழைத்துட்டு வர வாகன செலவுக்கு, இல்லை நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன் ஒரு வாகனமே கொடுக்கலாம் என்னால் அப்படின்னா, அது காலங்காலத்திற்கு உங்களை நினைத்து கொண்டிருக்க வைக்கும். அது மட்டுமல்ல, ஒரு வீடு பால் காய்ச்சிற நாள், ஒரு வேலை கிடச்ச நாள், நெடுநாளாக காத்திருந்து ஒரு பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம், இப்படிப்பட்ட நாட்களில் கர்த்தர் உங்களை ஏவினால் நீங்களும் இதற்கென்று உதவலாம். எப்படி பிரதர்? இதில் 2 ஃபோன் நம்பர் வரும். இதில் ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. அநேகர் பல நாட்கள் கேட்டுக்கொண்டே இருந்தீங்க ஃபோனில். ஒரு QR கோடு வைக்கிறதான ஐயா, அது வழியாக நாங்கள் சாதாரணமாக அந்த இடத்துலேயே ஸ்கேன் பண்ணி கூட போட்டுருவோம். இதெல்லாம் எழுதிட்டு போகும்போது தப்பாக எழுதிடுறோம், சில நேரம் விட்டு எழுதிடுறாங்க. பிள்ளைகளை எழுதி வைங்கிற அவங்க மாற்றி எழுதிடுறாங்க, பல நேரத்தில் தப்பாகிடுது. நீங்கள் ஒரு கோடு வைக்கலாம்லன்னாங்க. உடனே நாங்கள் ஃபோட்டோவில் அப்படி ஸ்கேன் பண்ணிடுவோம். ஏன்னா எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது. நீங்கள் இனி வரும் நாட்களிலே அதற்கான காரியமும் செய்யப்பட்டு வருகிறது. நீங்கள் அதிர் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை கணக்கு வைக்கிறவங்க ஆசைப்பட்டீங்கன்னா என்கிட்ட கேளுங்க, அதுக்கும் வழிமுறைகளை சொல்கிறேன். தபால் வழியாக தொடர்பு கொள்கிறவங்களுக்கும் சொல்லுவேன்.
போஸ்ட் பேங்க் அக்கௌண்ட்டு நம்பர் சொல்கிறேன். இதை குறிச்சிட்டு போஸ்ட் ஆஃபீஸில் போய் கொடுத்தீங்கன்னா அங்கேயே ஃபார்ம் கொடுப்பாங்க. அதை நிரப்பி நீங்கள் ஃபில் பண்ணலாம். 36 35 38 89 63 ஆர் அகஸ்டின்கிற நேம்லேயே வரும். நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே. இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நாளிலே ஒரு கோலை பிடித்து கொண்டு போன மோசே, அந்த கோல்னால என்ன பலன்? இந்த வேதத்தில் அநேக கோல்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் மோசே கையில் இருந்த கோலுக்கு பேரு தேவனுடைய கோல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவனுக்கு அந்த கோல் வெற்றியை கொடுத்தது உண்மையானால், இன்றைக்கு தொலைக்காட்சி முன்னாடி வேதனையோடு கண்ணீரோடு மனபாரத்தோடு உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் உடைய கோலும் தடியும் ஆறுதல் படுத்தட்டும், தேற்றட்டும், கண்ணீரை மாற்றட்டும், கவலைகள் தீரட்டும், நெடுநாள் காத்திருப்புகள் நிறைவேறட்டும். இந்த நிமிஷத்திலோட மருத்துவமனையிலே உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஐயோ, இனி என் வீட்டுக்கு பொழைச்சு வந்துடுவாரா என்று கண்ணீர் வடிக்கிற குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் இன்றைக்கு காலையில் மருத்துவமனைக்கு போகிறேன், எனக்கு என்ன ரிசல்ட் வரும், எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்திருக்கேன் அல்லது பயாப்சி கொடுத்துருக்கேன், எந்த காரியத்திலும் நல்ல செய்தி வர வேண்டும் என்று மனபாரத்தோடு இருக்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன். புறப்பட்டு போங்க. கர்த்தர் முன் சென்று கோடல்களை நான் செவ்வைப்படுத்தி ஆசீர்வதிக்கட்டும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற ஒவ்வொரு அன்பு பெரியோர் சிறியோர் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனமாற வாழ்த்துகிறேன். ஒருவேளை நாங்கள் பார்த்து உடனே பதில் எழுத எங்களால் முடியாமல் இருந்தாலும் கூட கரிசனையோடு விசாரித்து தெரிந்து கொள்ளுகிற தாய்மார்களுக்காய் நன்றி செலுத்துகிறேன். உங்கள் குடும்பங்கள், பிள்ளைகள், தொழில், சரீர சுகபலன் கர்த்தர் குறைவில்லாமல் கொடுத்து ஆசீர்வதிக்கட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசுவின் நாமத்திலே இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். தங்களுக்கு அன்பான இழந்திருக்கிற, ஆறுதலற்று இருக்கிற மக்களுக்காய், அந்த நினைவு நாளை கொண்டாடுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கவலைகளை மாற்றும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 50213641, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.